இந்த பிப்ரவரி மாதம் வந்துவிட்டால் 14ஆம் தேதி அன்று காதலர் தினம் இளைஞர்களுக்கு மத்தியில் வெகு விமர்சையோடு கோலாகலமாக கொண்டாடப்படக்கூடிய நிலைகளை நம்மால் பார்க்க முடிகிறது. காதலர் தினம் என்பது எப்படி உருவாகினது என்றால் 3ஆம் நூற்றாண்டில் கிளாடியஸ் எனப்படக்கூடிய ஒரு ரோம பேரரசர் இளைஞர்கள் திருமணம் செய்வதை தடை செய்கிறார். யாரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு போருக்கு வர மாட்டேங்கிறாங்க, ஒரு தடையை போட்டுருவோம்னு போட்டார். அதற்கு பிறகு வேலண்டைன் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர் அரசாங்கத்தை எதிர்த்து ரகசியமாக இளைஞர்களுக்கு திருமணம் முடித்து வைக்கிறார். பிறகு அவர் அரசாங்கத்தினுடைய பார்வைக்கு கொண்டு செல்லப்பட்டு கொல்லப்படுகிறார். இது பிப்ரவரி 14 அன்று நடந்ததாகவும் அதற்காக வேண்டி காதலர் தினம் கொண்டாடப்படுவதாகவும் இன்றைக்கு சொல்லப்பட்டு பல நூற்றாண்டுகளாக இளைஞர்களுக்கு மத்தியிலே உலக அளவிலே கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருவதை நாம் பார்க்கிறோம். இது எந்த அளவிற்கு கேவலமான மோசமான அனாச்சாரங்களை கொண்டிருக்கிறது என்றால், எந்த திருமணத்தை முடித்து வைப்பதற்காக அவர் கொல்லப்பட்டாரோ அந்த திருமணத்தை தவிர்த்து எல்லா அனாச்சாரங்களும் கேவலமான காரியங்களும் இந்த பிப்ரவரி 14 அன்று செய்யப்படுவதை பார்க்கிறோம். ஒரு அறிக்கை நமக்கு தெரியப்படுத்துகிறது, இந்த ஒரு தினத்தில் உலக அளவில் 280 மில்லியன் கிரீட்டிங் கார்டுகள் விற்கப்படுகிறது, 145 ரோஜா மலர்கள் விற்கப்படுகிறது, 6 பில்லியன் சாக்லேட்டுகள், டைரி மில்க் போன்ற சாக்லேட்டுகள் விற்பனை செய்யப்படுகிறது, 7 மில்லியன், அது என்னன்னு சொல்ல முடியாது, மிக கேவலமான ஒரு பொருள் விற்கப்படுகிறது அப்படின்னு ஒரு அறிக்கை நமக்கு தெரியப்படுத்துகிறது. இப்போ காதலர் தினங்கிற பேர்ல என்ன செய்யறான்? சரி, ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் பிடிச்சிருச்சு, நீ கல்யாணம் பண்ண போறியா? இல்ல, கல்யாணத்தை தவிர எல்லாத்தையும் பண்றான். இது யாருடைய பண்பாடு? இது யாருடைய கலாச்சாரம்? மிருகத்துக்கும் மனுஷனுக்கும் மத்தியில உள்ள கலாச்சாரம், அதனுடைய வித்தியாசம். ஆதம் ஹவ்வாவில் இருந்து கடைசி மனிதன் வரைக்கும் அனைவர்களும் திருமணம் செய்து தன்னுடைய மன வாழ்க்கையை தொடரக்கூடிய ஒரு நிலை மரபாக நியதியாக உருவாகி இருக்கிறது. அந்த திருமணம் என்கிற திடமான கோட்டுக்கு முன்னதாகவே ஒரு ஆணும் பெண்ணும் பேசுறது, பழகிறது, சிரிக்கிறது, சாட்டிங் பண்றது, விபச்சாரம் என்கிற ஒரு விபரீதமான எல்லையை அடைகிறது. இது மிருகத்தினுடைய பண்பாடு. எந்த மிருகமாவது கல்யாணம் பண்ணுதா? கல்யாணம் பண்ணல. கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியே அந்த மிருகங்கள் எதையெல்லாம் அனுபவிக்கணுமோ அனுபவிச்சிடும். அவ மனிதர்களுக்கும் மிருகங்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன, வேறுபாடு என்ன? தோற்றத்திலையும் துணியிலையும் மாறுபடுறது மட்டும் வித்தியாசம் கிடையாது, நடத்தையில மாத்தணும். தனி